களியும் கருப்பட்டியும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட இடுப்பு கருப்பு கால் வலிக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா சுவையாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்மா, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாமா? எல்லாருடைய மந்தமாக இருங்க நல்லபடியாக. இன்றைக்கி உளுந்தங்களி கிண்டப்போ அதுக்கு உளுந்து பாருங்கள். இந்த டம்ளர் பளிங்கு டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயம், இது 3 போட்டு ஊற வச்சிருக்கு. இப்போ ஊற வச்சிருக்கு, நைட்டு ஊற போட்டது இதை இப்போ கழுவிட்டு இப்போ இதை அரைச்சு கழிக்கணும். இதில் உளுந்து, கருப்பு உளுந்து, பச்சரிசி, வெந்தயம் 3 போட்டு நைட்டு ஊற வச்சாச்சு. ராத்திரி தூங்க போயில ஊற வச்சுருக்கு. இதை நல்லா 3-4 தவணை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வாங்க. அரைச்சிட்டு அந்த மாவை ஊற்றி கழிக்கிட்ட சட்டியை வச்சாச்சு. இது ஏன் வடைச்சட்டி வச்சுருக்கிறேன்டா, இந்த அகலமான பாத்திரத்தை வச்சு பின்னாத்தே நல்லா கழிக்கின்றதுக்கு கட்டிப்படாமல் வசதியாக இருக்கும். அதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். தண்ணியாக ஊற்றுனிய சட்டியில்? ஆமாம். ஏன்? அது அப்பம்ல தூரில், அதுக்காக தண்ணி கொஞ்சம் ஒரு சட்டியை வச்சு ஊற்றுனாத்தே இது பண்ணாமல் இருக்கும். இல்லாட்டி அப்பீரும்ல தூரில் அடுப்பு எரிகிறதுக்கு சட்டியை வச்சு மாவை ஊற்றுனா சட்டியில் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு மாவை ஊற்றுங்க. இப்படி கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிண்டுனாக்கா எல்லாம் கீழே வச்சு எல்லாம் கிண்டி கலக்குறன்னு உப்புலாம் போட்டு கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறமேலுக்கு அடுப்பில் வச்சு கிண்டணும். களி கட்டி விழுந்துச்சா கலன்னு கட்டியாக போயிருங்கிறனாலதே இந்த சட்டி அகலமான சட்டியில் வச்சு நான் கிண்டுறேன். களி கொண்டா இந்த களி கிண்டுறதுக்கு நம்ம அந்த பாடுபடுறோம். இப்போ உள்ள களியா அப்படிம்பாங்க. களிலாம் திங்கிறதுக்கு இப்போ உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. களிலாம் யாருமே திங்கிறதே கிடையாது. களி, இடியப்பம், புட்டு, ஆப்பம் இதெல்லாம் பிடிக்காது இப்போ உள்ள மக்களுக்கு. இப்போ உள்ளவங்களுக்கு தோசை, பூரிக்கிழங்கு, சன்னா மசாலா, அந்த மசாலா, இந்த மசாலா, சப்பாத்தி திங்கிறாங்க. நம்மெல்லாம் அந்த காலத்தில் இட்லி, தோசை, ஆப்பம், இடியப்பம் திண்டோம். அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம வாட்டுக்கு இருக்கிறோம். இப்போ உள்ளவங்களுக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, அப்படி ஆசைப்பட்டு வாங்கி தின்ற பொருள்கள்லாம் இப்போ யாருமே திங்கிறதில்லை இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு. இன்றைக்கி நான் இதை களியை இன்றைக்கி திண்டே ஆகணும்னு சொல்லிக்கின்றேன். எல்லோரும் கால் வலிக்குது, இடுப்பு கடுக்குதுங்கிறாங்க. 2 தடவை வச்சபடிக்கு ஏறினோட காலெலாம் வலிக்குது அப்படிங்குதுங்க இப்போ உள்ள பிள்ளைகளுங்க. 100 நேரம் காலை பின்னாடி வெடகால் அடிக்கிற வரைக்கும் ஓடுவோம் திட்டுட்டு. ஆமாம், நம்ம உட்காந்துருக்கோம் 1 மணி நேரம், அதுகளுக்கு செத்த நேரம் இடுப்பை கீழே வைக்க முடியல. அரை மணி நேரம் கூட இருக்காது, 10 நிமிஷம் உட்காந்து படாருன்னு கீழே சாஞ்சிருந்துங்க, தலவாணியை போட்டுக்கிறதுங்க. டிவி பார்க்குறதுக்கெல்லாம் தலவாணி போட்டுக்கிட்டு தான் பார்க்குறாங்க. சோபாவில் உட்காந்துக்கிட்டு பார்க்குறாங்க இப்போ உள்ளவங்க. அந்த காலத்தில் எந்த சோபாவும் கட்டிலும் சேரும் வச்சுருந்தாங்க. தரையில் கடந்து உருளுவோம். மணிக்கணக்கில் தரையில் உட்காந்துக்கிட்டு என்ன பார்த்தாலும் மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு தரையில் தான் இருப்போம். இப்போ உள்ளதுகளுக்கா எல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சாப்பாடு, இதெல்லாம் யார் திம்பா சொல்லுதுங்க. இந்த மழை பெஞ்சிட்டு கிடக்கு தொருண்டு. காலையில் தோசை இட்லியும் செஞ்சுக்கிட்டே இருக்க ஓயாமல் நீ களியை கிண்டுவோம். உங்களுக்கு 2 நாளாக இடுப்பு கடுக்குதான், குறுக்குலாம் வலிக்குதுன்றாங்க. இங்கே வா, நான் உனக்கு ஒரு மருந்து செஞ்சு தரேன்ட்டு இப்போ இந்த களியை கிண்டுறேன். இதெல்லாம் திண்டா எவ்வளோ சத்து தெரியுமா? இந்த உளுந்து, வெந்தயம்லாம் உடம்புக்கு பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் இந்த வெந்தய களி, உளுந்தெல்லாம் நெஞ்சு விட்டா அவ்வளோ நல்ல ஒரு உணவுக்கு உணவு, மருந்துக்கு மருந்து. எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு களியதே கிண்டி தருவாங்க. அந்த காலத்தில் களியை கிண்டி தருவாங்க, ஓட்டு மாவு வறுத்து தருவாங்க. அதெல்லாம் திண்டா நல்லதுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள இதெல்லாம் இங்கே தண்ணி ஊற்றுறியம்மா? தண்ணி அப்படி ஊற்றி வச்சாச்சுன்னா வேகம். இப்படின்னு களி கெட்டி ஆனதுமே வெந்திரிச்சு இறக்க முடியுமா? மாவு நல்லா கிண்டி திண்டாதே நல்லது. மாவோட திண்டா வயிற்றால போகும். அரை குறையாக கிண்டி திண்டா தண்ணியை ஊற்றி களி வேக வைக்கணும். களி நல்லா வெந்துருச்சு. களி இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இப்படி சட்டியில் பக்கத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு இப்படி நல்லா வலிச்சு சுத்தமாக வச்சுக்கிட்டு நல்லா கிண்டணும். சும்மா பொறுத்து தொருன்னு வச்சுக்கிட்டு கிண்டாத அளவுக்கு நல்லா அழகாக சட்டி. இதுக்காக இந்த வடை சட்டி நான் வைக்கிறது. எல்லோரும் அந்த காலத்தில் சின்ன சட்டியில் தான் கிண்டுவாங்க. நம்மளுக்கு எப்பயுமே பிராடாக இருக்கணும், கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும்.
ஆமாம், இந்த மழை நேரத்துக்கு இந்த களியை கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி திண்டா சூப்பராக இருக்கும். சத்தான சாப்பாடு. நல்லா முதல்ல வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஆட்டிட்டு வந்து ஒரு சட்டியில் ஊற்றி கழுவி உரல் தண்ணி இன்னிலாம் கழுவி நல்லா ஊற்றி களியை குழுன்னு கரைச்சி வச்சுக்கிட்டு கிண்டினியண்டா கட்டிப்படாமல் கிண்டிடலாம். இல்லாட்டி கட்டிப்பட்டு போயிடும். மாவாக இருந்தாலும் அரைச்சி வச்சுக்கிட்டு களியை தூளாக வந்து இருந்துச்சு, தூள் மாவாக இருந்தாலும் மாவில் கரைச்சி வச்சு கிண்டுங்க. உளுந்து அரிசி வந்து நாங்கள் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் ஆட்டி கிண்டியிருக்கோம். உங்களுக்கு மாவு தேவைண்டா அரைப்படி அரிசி அரைப்படி உளுந்து, அரைப்படி அரிசிக்கு வந்து 1 கிலோ உளுந்து போடணும். போட்டு அதுக்கு தக்கன ஒரு 50 வெந்தயத்தை போட்டு நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சி பவுட்ரு வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா கிண்டி சாப்பிட்டுக்கலாம். மாவு கொஞ்சமாக தேவைப்படுறவங்க இப்படி மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் கையளவு எவ்வளவு தேவையோ உங்களுக்கு அதளவு ஒன்றா ஊற வச்சு ஆட்டி செஞ்சுக்கலாம். வசதிகளை பொறுத்துதே எல்லாமே, தேவைக்கு செஞ்சுக்கோங்க. இந்த களி வெந்துருச்சு. இப்போ வாங்க களி சாப்பிட. இந்த களி அழகாக வெந்துருச்சு. இப்போ இது வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு எப்படின்னா இப்படி எடுத்து இப்படி பார்க்கணும். இந்த இப்படி பார்க்குற பாருங்கள், இந்த கையில் ஒட்டாமல் இப்படி வருதா, இதுதான் வந்து களி வெந்துருச்சுன்னு அர்த்தம். மாவா இருக்கையில் இப்படி ஒயில ஒட்டும். இப்போ வெந்துருச்சுன்னா இப்படி ஒட்டாது. நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ எல்லோரும் வந்து களியை சாப்பிட வாங்க. களி கிண்டியாச்சு. அதுக்கு கற்பட்டி, இந்த கற்பட்டியை உடைச்சி வச்சிருக்கு. இப்படி கற்பட்டியை உடைச்சிட்டு களியை தண்ணியில் போட்டு வச்சாத்தே இவ்வளோ ஒத்துண்டு போதுமா? மலைச்சாரல் மாதிரி இப்படி தூவிக்கிறது. கருப்பட்டியை தூவிட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி களியை கிண்டி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். களியும் கருப்பட்டியும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட இடுப்பு கடுப்பு கால் வலிக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா சுவையாக இருக்குது. எல்லோரும் வாங்க, இந்த ஆரோக்கிய உணவு சாப்பிட வாங்க. எல்லா மக்களும் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் பிள்ளை இப்படி களி திங்குதுன்னு பாருங்க. பிஸ்மில்லா. களி எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கு. ஹெல்தி ஃபுட்டு. இந்தாடி எவ்வளோக்கு முழு இது மெல்றதுக்கெலாம் வேலை இல்லைடி.